குமரிக்க கை கால் கழுவிட்டு வேறசா வாராளுக்கலான்னு பாரு. சீக்கிரம் கஞ்சியை குடிச்சுப்புட்டு வீட்டுக்கு போவான். அந்த பிள்ளைங்க பசியோட வருங்க. சோறு குழம்பு பொங்கி வைப்போன்னு பார்த்தா என்ன இவன் இப்படி மச 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 மசன்னு வேலை வெட்டி பார்க்கவும் வளைய மாட்டேங்குது, எதுவுமே வளைய மாட்டேங்குதே. அடியே உமா, என்னங்கடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொம்மாளம் போட்டுக்கிட்டு கொம்மாந்தாய் அடிக்கிறாளுகளே, வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாளுகளே. ஒரு பெரிய மனுஷி பாதி வயல் நட்டுவிட்டா, இவ இப்பத்தான் காவாசி வயலை கூட நடாம நின்னு மூச்சு பெருமூச்சு வாங்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஆட வாச்சு முரணே, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வயக்காட்டுல உட்காந்துருக்கீங்க, வீட்டுல இல்லாம? அரசா காட்டுக்கு வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்தீங்களா? ஏத்தா, உங்களுக்கு என்ன உடம்பு இருக்குது நீங்க வேலைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? வீட்டுல என்ன ரொம்ப கஷ்டமா? எதுவும் அரிசி பருப்பு வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட மூட்டையை கொண்டு வந்து இறக்கி போட சொல்லியிருப்பேன்ல. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பையன் ஊருக்கு போயிருக்கான். வீட்டில் இருந்தால் ஒரு வேலை வெட்டி போகவும் விட மாட்டான், ஒன்றும் விட மாட்டான். சரி, ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு முன்ன பின்ன ஆகுது. அவங்க இதே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் சரி, இவ்வளோ வேலைக்கு கூப்பிட்டா நம்மளும் வீட்லேயே தானே கடையோ கடைன்னு கிடக்குறோம். சரி, வந்து ஒரு வேலை வெட்டியை பார்த்தோம்னா ஒரு 10-5 கிடைக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. என்னத்த அதுக்குன்னு நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இந்த உமாவை அனுப்பிவிட வேண்டிதானே? அவளும் தான் வந்தா. அவள் வேலை செய்கிற இழுகுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்து என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கஞ்சியை ஊற்றி வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் கொம்மால அடிச்சுக்கிட்டு இருக்காளுக. கை கால் முகம் கழுவ போயிட்டு இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனவளுக. கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தொகையில் எதுவுமே இல்லையா? ஆட கொண்டு வந்தம்மா, இந்த கோயில் அப்படில ஊர்லேருந்து வந்திருக்காள, அவன் அந்த கஞ்சியை குடிச்சுட்டு மொத்தத்தையும் வளைச்சி சாப்பிட்டுக்கிட்டா. அதான் சரி, பச்சை மிளகாயும் இந்த உள்ளியும் இருந்துச்சு, அதான் அதை வச்சு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அட வாங்க, அங்கே சோறு குழம்பெல்லாம் இருக்குது, தூக்குவாளியில் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுவீங்க. அட இதுக்கு மேலே எங்கிட்டுமா நாங்கள் வர்றது? காலு கையெல்லாம் சரியான வலி. சரி, அப்போ இங்கே இருங்க, நான் போய் எங்கள் வேலைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதில் இருந்து போட்டு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. நீ கேட்டதே வயிறு நிறைஞ்சு போச்சுடி அம்மா. இது போதும் எனக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு சோறெல்லாம் தொண்டை குழிவு இறங்க மாட்டேங்குது. கஞ்சி தண்ணினா பரவாயில்ல, என்னத்த எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னு இருக்குடியாத்தா. இல்லைனா கூட நான் கேட்டு வாங்கி குடிப்பேன். நீ என்ன சொல்கிறது? நான் எடுத்து குடிச்சிட்டு வருவேன் ஆள். தெரியத்த, அங்கே வேலைக்கு வேற ஆள் விட்டுட்டு வந்தேன். வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. போய் அவங்கள சாப்பாட்டுக்கு அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க. வாங்க பிள்ளை, நீ பார்த்து போ. இன்னும் சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டீங்களா? ஆமாம்மா, உட்காரு, கஞ்சி குடிப்ப. இல்லைம்மா, வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன். சோறு எடுத்துகிட்டு வந்து இங்கே தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்லாம்ல? அடிக்கிற வெயிலுக்கு இங்கேருந்து அங்கே நடந்து போகணும்ல. வீட்டில் கறிச்சோறு ஆக்கி வச்சுருக்கேன், கொண்டுக்கிட்டு நேரம் கட்ட நேரத்தில் வர முடியுமா? அதனால தான். என் புருஷர் வேற வருவார், அவருக்கு வேற சோறு பரிமாறணும், அதனால தான். சரிடி அம்மா, சரிடி அம்மா, போயிட்டு வா, நாங்கள் இருக்கிறோம். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் தென்னந்தோப்புக்குள்ள கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அங்கேயே நான் நட்டு விட்டுருங்க, சரியா? சரிம்மா சரிம்மா. நான் வரத்துக்கு முன்ன பின்ன ஆனாலும் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சம்பளத்தை சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு வந்து தாரேன். சரி சரி, நீ பார்த்து போ. என்னடி ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள இன்னைக்கு பொழுது ஓடி போய் நாளைக்கு பொழுதே வந்துடும் போல இருக்கு. என்னங்கடி குமரிகளுக்கு சிரிப்பு! அந்த காலத்துலலாம் பல்லு தெரியற மாதிரிலாம் சிரிக்கவே மாட்டோம். என்னமோ இழிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. பார்க்குற 4 பேர் என்ன நினைப்பாங்க? பொம்பளை பிள்ளைகளா அவளுகளா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அட இப்போமா, சிரிக்க கூடாதுன்ற, உக்காரக்கூடாதுன்ற, இப்போ எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கம்மா நீ. காலத்துல எல்லாம் நல்லது சொன்னா கூட பொல்லாப்பழத்தான் வந்து விடியுது பாரு. எமோய், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்மா. கலன்னு சிரிக்கணும். ஏண்டி, நீங்க சிரிப்புக்கு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகாது. நீங்க சிரிக்க பக்கத்துல இருக்கவன் எல்லாம் போயிடுவானுங்க. யோ, அத்தனை தடவை ஆத்தா முன்னாடி கண்ணை காட்டுறேன், பெப்ப நின்றுகிட்டு இருக்க. ரொம்ப அசிங்கமா போச்சு தெரியுமா? எனக்கு அசிங்கமா உனக்கு போச்சு. எங்க ஆத்தா கிட்ட அப்படியே வந்து நேக்க நான் தான் ஆர்டர் போட்டேன்னு என் தலையில கட்டிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்ன பத்தியா? அந்த இடத்துல நீ நிக்கிற. சும்மாவே உங்க அம்மாவுக்கு ஆகாத மருமவ கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தன்ற கதையை என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கும். இதுல ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டு அது வர்றதுக்குள்ள வாங்கிடலான்னு பார்த்தா மூக்கு தாப்பில் வந்து நின்றுக்கிட்டு என்ன ஏதுன்னு. இதுலேயும் உங்கள் அம்மா கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டு பார்த்துருக்கோம்.
நம்மளாம் இருக்கவும் தான் அப்படியே தூக்கி வீசிட்டு போயிருச்சு. ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொன்னியே மா, இந்த மாதிரி நைட்டி தாயா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு நேக்கா வாங்கிட்டு போயிருப்பேன். அதை விட்டுப்புட்டு ஆமாம் ஆமாம், நீங்கள் நேக்கா வாங்கிட்டு போகிற அழகு எனக்கு தெரியாது. உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே பெப்பப்பன்னு திருட்டு முழிக்கிறதுல உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிரும். ஆத்தாடியாத்தா மாப்பிள்ளையும் என்ன வெறுத்து வாரா. ஐயோ, இவ பேசுற பேச்சுக்கு வேற ஒரு மனுஷனா இருந்தா அவ்வளோத்தான், காலத்துக்கு கஞ்சி குடிக்க மாட்டா இவ. வாயில்லாத புள்ள பூச்சினோடய அந்த மனுஷனை போட்டு படுத்தி எடுக்கிறாளே. இந்த சின்ன பொண்ணு புள்ள அழுவுது, போ பாலை கொடுப்போ. இவன் ஒருத்தண்டா சும்மா நொக்கி நான் அழுதுகிட்டே கிடப்பான். ஏடி பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும், போ. போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் இரு. மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, அவ அப்படித்தான் சும்மா லூசு மாதிரி ஏதாவது லபோதிப்பான்னு கத்துவா. ஆனா மனசுக்குள்ள எல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டா மாப்பிள்ள. நீங்க ஏதோ அவளை தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. எப்பயும் இவங்க 2 பேர்த்துக்கிட்டி இங்கிட்டு ஒரு இடி அங்கிட்டு ஒரு இடி வாங்கி வாங்கி பழகி போச்சு. அதனால நமக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள உண்மையை சொல்ல போனோன்னா நீங்க எனக்கு மருமகன் இல்லை, மகன். இந்த மாதிரி வாயாடி பிள்ளைய வேற ஒருத்தனா கூட இத்தனை காலத்துக்கு வச்சு கஞ்சி ஊற்று வரான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. அவன் அம்புட்டு பேசினாலும் நீங்கள் அதை பொறுத்து போகிறீங்க. உங்களை நினச்சா அம்புட்டு பெருமையாக இருக்குது. இதில் என்னத்த இருக்குது? என்னை யார் திட்டுறா? எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் தானே. அவங்க திட்டுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கிட்டு வாங்கி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் மாப்பிள்ள காது குத்து அம்மா தேதி எப்போ சொல்கிறாங்க? இது கோயிலில் விசாரிச்சுட்டு வந்தாங்களா மற்ற இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்குன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, அப்படின்னா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரிங்க மாப்பிள்ள. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப கஷ்டமில்லாத? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, பார்த்துக்கலாங்க. அத்தை அதெல்லாம் எதுவும் கவலைப்பட்டு நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் இல்லை, சரிங்களா? உங்களால் முடிஞ்சது ஏதோ பண்ணுங்க. அப்படி இல்லையா, என்னால் முடியலைனாலும் சொல்லுங்கள், நான் ஏதாவது பண்ணிடுறேன், நீங்கள் அதை வந்து போட்டுருங்க. ஐயோ மாப்பிள்ள அப்படின்னு இல்லை மாப்பிள்ள, பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, அதெல்லாம் செஞ்சிடுவேன் மாப்பிள்ள. சபையில் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு போடுவேன். எங்கள் அம்மா அதை இதுன்னு பேசுவாங்க வைப்பாங்க, அவங்க சும்மாவே 1000 குறை கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காம இருக்கணும் அத்தை. விடுங்க மாப்பிள்ள, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேங்க மாப்பிள்ள. ஊருக்கு கிளம்புறீங்களா? அத்தை கம்முன்னு இருங்க. மாப்பிள்ள காது குத்துக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. நகை விலை வேற ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டுமா இருக்குதா. அதுவும் ஒவ்வொரு வாரமும் 1000 2000 3000 ஏறிக்கிட்டு போகுது. அதான் போனேன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஏதாவது நகைக்கு ஏற்பாடு பண்ணுவேன். காது குத்துக்கு நம்ம சொந்தம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் வைக்கணும், அதாங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை, இன்னைக்கு இருந்துட்டாவது நாளைக்கு போகலாம்ல? இல்லைங்க மாப்பிள்ள, இன்னைக்கு போனால் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு போயிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன், அதாங்க. அப்புறம் என்ன காது குத்து முடிச்சோடனே வந்து கூட ஒரு வாரம் இருந்துட்டு போகிறேங்க. சரிங்க அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? இனிமே தாங்க மாப்பிள்ள. போங்க அத்தை, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க மாப்பிள்ள. அடா அமுதா, இன்னைக்கு நீ வேலைக்கு வந்தியா? ஆமா தாச்சி. நான் 10 மணிக்கு வந்தேன், அப்ப நீ இல்லையே. இல்லை தாச்சி, அவர் வெளியே போக லேட் ஆகி போச்சு இன்னைக்கு. அதான் அவர் போனோடனே ஓடியாந்தேன். 10:10க்கு தான் வந்தேன். ஓ சரி சரி சரியப்பா, எல்லாம் மணி ஆகி போச்சு, எல்லாம் சாப்பிட்டு வந்து வேலை வெட்டிய பாருங்க. வாங்க வாங்க. இல்லை தாச்சி, நான் வேலையை பார்க்குறேன், அதுக்கப்புறம் சாப்பாடு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அட சாப்பிட்டுட்டு வேலையை பாரு, மணி ஆகி போச்சு. இல்லை தாச்சி, எல்லாரும் 8 மணிலேருந்து வேலை பார்க்குறாங்க. நான் வெறும் 10:10க்கு வந்தால் எப்படி? அதான் அவங்க சாப்பிட்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் உட்காந்து எந்திரிக்க. அது வரைக்கும் வேலை பார்ப்போன்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை தாச்சி. உங்க அம்மா அங்கிட்ட சரோசா தோட்டத்துல தான் வேலை பார்க்குறாங்களா, அங்கதான் உட்காந்துருக்காங்க. வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வா, அவங்க இப்பயாவது உன் மனசு மாதிரி ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். அம்மா அங்கே இருக்காங்களா? நிஜமாவா? அட ஆமா. தாச்சி, நான் ஒருட்டு போயிட்டு வந்துடட்டுமா? சரி போ, போயிட்டு வா. வீட்டில் தான் போய் பார்க்க முடியல, காடு கரையிலையும் பார்க்க முடியல. இன்னைக்காவது என் அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டா கூட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். எப்பா நீங்களாம் அப்படியே வச்சுவிட்டு வாழப்பா, சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு விட்டு வேலை பார்ப்பீங்க. என்னப்பா இங்கே உட்காந்துருக்க? வெயில் ஓவரா இருக்குப்பா.
அதான் சரிங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு உட்காந்துட்டேன். அதுக்கு தான் தலைக்கு துணியை கட்டுன்னு சொன்னா கேட்கவும் மாட்டிக்கிற. இருக்கட்டும்பா. சரி வா போய் சாப்பிட்டு வருவோம். இல்லப்பா எனக்கு பசி இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. அம்புட்டு வேலை வெட்டி பார்த்தது அப்புறம் எப்படி பசி இல்லாம இருக்கும்? வா. இல்லப்பா இருக்கட்டும். வாயா. அப்பா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கோகிலா பார்த்தேன். இன்னைக்கு என்ன இந்த பிள்ளைங்க கரும்பு எடுத்துச்சுங்களா இல்ல வேற எதுவும் எடுத்துச்சுங்களா? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அப்புறம் என்னவா? அவங்க வீட்டுக்காரன் ஏதோ தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை 2 லட்சம் காசு கொண்டு வந்தா தான் வரணும், இல்லைன்னா வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா. அதுதான் புள்ள வந்து இங்கே உட்காந்துருக்கு. பெத்த பையனை கூட விட்டுவிட்டு எனக்கு கதையை கேட்டோன்னே ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்பா நம்ம எதுவும் கொடுத்து உதவுவோமா? கொடுக்கறது கொடுத்துர்லாம். ஆனா உங்க ஆத்தா கணக்கு கேட்டா என்னப்பா பண்றது? பாவம்பா, இன்னைக்கு இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கொடுப்பாங்க. கொடுத்தோம்னா அவளும் போய் வாழ்வாளப்பா. சரியா, என்ன ஏதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன். பா இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னேன், வீட்டுக்கு வர வச்சு காசை கொடுப்போன்னு சொல்லியே புட்டியா? சரி அப்ப என்னன்னு பார்ப்போம். வாங்க வாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு இப்பதான் பெருமூச்சு விட்டேன், அதுக்குள்ள வந்துட்டாங்களே. நான் கூட இன்னத்துக்கு பஸ் ஏற்றி விட்டு பாதி தூரம் போயிருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறாங்க. நம்மள உயிரை எடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே இவங்கெல்லாம். அட போம்மா, நீ வேற மழை வேற வந்துருச்சு போற வழியில. இந்த அண்ணன் வேற இந்த மலையில எல்லாம் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போக முடியாது, சளி பிடிச்சிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திருப்பி வண்டியை கூட்டிட்டு வந்துருச்சுமா. அதான் 3 நாளைக்கு நியூஸ்ல அடமலை இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ சரி சரி சரி. இப்ப அதனால என்ன? இருங்க இருங்க, யார் இங்க உங்களை இருக்கக்கூடாது வைக்க கூடாதுன்னா? பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கேருந்து அங்கே 10 நிமிஷம் தான். இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்துச்சுன்னா பஸ்ஸில் ஏறி போயிருப்போம். இந்த அண்ணன் வேற ஏற்கனவே நனைஞ்சு போய் இருக்கீங்க, பஸ்ஸில் போகிறது குளிர் வேற, துணியை வேற எடுத்துகிட்டு வந்து மாற்றுறதுக்கு இடம் இல்லை, அப்படி இப்படின்னு பேசி மனசை மாற்றி கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஆமாம்மா, அப்புறம் புள்ளைய கூட்டிக்கிட்டு போறாங்க, மழை வேற, இதுலயும் வேற அங்கிட்டு வழுக்கலா வேற இருக்கு, மரங்கிற சாஞ்சு விழுந்த என்ன பண்றது நடுவழியில. அதுதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அதுக்கு தங்கச்சி கோவிச்சுக்குது. இல்லைம்மா, போய் பொழப்ப பார்க்கணுமில்ல. இந்த மனுஷன் இருக்கானே, இவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்போ. இவன் ஆட்டம் கட்டிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே நினச்சேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான்னு. இங்கேருந்து பஸ் ஏற்றி விட்டுருந்தா அப்படியே போய் சேர்ந்துருப்பாங்க. அதை விட்டுவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரான் ஃபேக்ட்ரியிலேருந்து. எடுத்துகிட்டு வந்தான் உருப்படியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தானே, மேலே இல்லை கீழே இல்லைன்ற ஒரு டப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான். எல்லாம் சொத நனைஞ்சு வந்திருக்கீங்க, போங்க முதல்ல போய் துணியை மாற்றுங்க, அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம். எப்பா பையெல்லாம் எங்கப்பா? பையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணியை மாத்திக்கோங்க, போங்க போங்க.